ஹலோ மக்களே, வெல்கம் டு செஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ரெயில்ஸ் எஸ்கேப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது இதில் சிங்கிளாக ஆட போகிறதில்ல, 3 பேரோட ஆட போகிறோம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனித், ருஷாந்த், அப்புறமா பார்த்தீங்கன்னா நாம தான். இப்போ வந்து இவங்களோட தான் ஆட போகிறோம். இந்த கேம் பிளே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில, பார்க்கலாம். ஓகே மக்களே, நாங்கள் ப்ரோ வந்துட்டீங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வந்து உள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனித், ருஷாந்த் அப்படின்னு 2 பேர்த்து கூட வந்துட்டுருக்கோம். அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க எல்லா காசையும் நம்மக்கிட்ட வந்துடுவார் மக்களே. இப்போ வந்து அதெல்லாம் வச்சு நம்ம வந்து கன்று வாங்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட நான் வந்து மைனர் கிளாஸ் வச்சுருக்கேன். அதனால் நமக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. மைனர் கிளாஸ் வச்சுருக்கிறதுனால என்ன சொல்கிறது, என்கிட்ட பிக்காக்ஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, கோல் வந்து 2 வந்துடும். அதனால் ஈஸி. அது வந்து பரவாயில்ல, நம்ம கோல் வாங்க தேவையில்ல. ஸோ வந்து கன்று மட்டும் வாங்கினா போதும். ஓகே மக்களே, அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். வாங்க ப்ரோ அப்படின்ட்டு. டே தமிழா, சீக்கிரம்டா, நல்லா பண்ணுங்கடா. ஓகே. 2 ரிவால்வர் வாங்கிக்கலாம் மக்களே. என்கிட்ட 90 இருக்கா, 35 ப்ளஸ் ஒரு 50 எவ்வளோ? 75வா? 85. ஓ மை காட், ஏங்க பரவாயில்ல தாங்க 85க்கு. இல்லாட்டி 70, இதுவே பரவாயில்ல தான். ஓகே ஓகே, நம்மக்கிட்ட ஷார்ட் கன் வந்து இருக்குது. ஸ்ரீனித் ப்ரோக்கு வந்து ஒரு ரிவால்வர் வாங்கி தந்துடலாம். வாங்க ப்ரோ, வெளியே போகலாம். நான் அவரை கூட்டிகிட்டு போயிடலாம். வாங்க ப்ரோ. ஓகே மக்களே, இப்போ வந்து ட்ரெயினுக்கு வந்து கண்டக்டர் கிளாஸ் வச்சுட்டுலாம் யாரும் இல்லை. ஆனால் வந்து ட்ரெயின் டிரைவர் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த ஃபயர் ஜோன் 14140. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏய் அப்போ நீ யாரா? நானும் ஃபயர் ஜோன் தான். அவர் வந்து நம்ம ஃபேன் அப்படிங்கிறதுனால நம்ம பேரே வச்சுக்கிட்டாரு. அவ்வளோ ஒரு நல்ல ஃபேன் மக்களே. எல்லோரும் அவரை மதித்து லைக்கில் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபயர் ஜோன் 1410 வாழ்க, ஃபயர் ஜோன் வாழ்க அப்படின்னு போடுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. முதல்ல கோலை போட்டுருவோம். ஏய் நான் ஒன்றும் டிரைவர் இல்லைடா. அவ்வளோதான், கோலை போட்டாச்சு. எடுறா வண்டி எடுறா. நான் அவ்வளோதான் மக்களே, கோல் வந்து போட்டாச்சு. அவரே இப்போ போய் வண்டி எடுத்துருவார். போய் வண்டி எடுறா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏங்க முன்னாடி இருந்த அதை இதை எடுத்து விட்டனுங்க. ஓ மை காட், அதை வந்து ஃபியூயலாக போட்டானுங்க. ஓகே மக்களே, நான் வந்து இது கரெக்ட் பண்ணி விட்டேன். வண்டி ஏடுறா தம்பி. ஓகே மக்களே, நாங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ரீனித் ப்ரோ தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, நம்ம வந்து அப்படியே மூமெண்ட்லேயே இருப்போம். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து மணி 12 மணி ஆகுது. ஆனால் இன்னமும் ஒரு வீடு கூட கண்ணுக்கு தெரில மக்களே. கிட்டத்தட்ட 1000 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டான். இது என்னடா வைப்ரேட் ஆன மாதிரி வைப்ரேட் ஆகிட்டு இருக்காரு. தம்பி, வெளியே போய் விழுந்துடாடா. டேய் என்னடா பண்ணுற? சரி, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு போல. ஏங்க இவனுக்கே போடுற ஹெல்த் குறைஞ்சிச்சு. ஹவ் இஸ் இஸ் பாசிபிள்? எனக்கு கௌபாய் வேணா வரேன். ஏங்க ஆமாங்க, கௌபாய்ங்க. ஓ மை காட், நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் வந்து பார்த்தேன். டை கௌபாய் பாடியெல்லாம் கலெக்ட் பண்ண போகணுமாடா? ஏங்க கௌபாய் மேலே அப்படியே வண்டி விட்டு ஏற்றிட்டாருன்னு நினைக்கிறேங்க. தூரத்தில் பாருங்கள், ஹார்ஸ்லாம் செத்து கிடக்குது. ஹார்ஸ் கோல்டு வேறு மைனிங் ஸ்பாட் இருக்கா? ஓ மை காட், இப்போ வந்து ஹார்ஸ்லாம் தேவையில்லடா, கௌபாய் மட்டும் தாங்கடா. இங்கே வந்து ஒரு கௌபாய் இருக்கான். அவ்வளோதான். அடுத்தது இங்கேயும் ஒரு கௌபாய். அப்புறமா இங்கே வந்து கோல்டு மைனிங் ஸ்பாட் இருக்குது. வாங்கடா வந்து இந்த குதிரையை எடுத்துகிட்டு போங்க. நான் மைன் பண்ணி கோல்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான் மக்கள், இங்கே வந்து கோல்டு இருக்குது, அதை வந்து மெயின் பண்ணிடலாம். ஸ்வைங். அவ்வளோதான், கோல்டு. வேர் இஸ் த கோல்டு? ஏங்க இப்போ வந்து நான் வந்து சொல்லுவேன், இருக்கிறதுலே ரொம்ப ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னா மைனர் கிளாஸ் தான். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறேன்னா, 3 அடி தாங்க அடித்தேன், அதுக்குள்ளே அந்த பாறை விழுந்துருச்சு. அதே நீங்கள் சவாலில் மட்டும் அடிச்சிங்கன்னா நைட்டு பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ கூட அது உடையாது. உடையும், ஆனால் டைம் ஆகும் மக்களே. இப்போ வந்து நான் வந்தேன்னா டக்குன்னு அடிச்சேனா போயிட்டேனா அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் நான் மட்டும் இது எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா, நார்மல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகே மக்களே, போய் வண்டி ஏடுறா டேய். அவன் வெளியெலாம் விழுந்து போகிறாடுறா டே. ஈஸிடா டே. பாடா மாலை ஏறுறான் முதல்ல. டைம் ஆகுதே, நைட் ஆகுதே. இவனுங்க இப்படிலாம் பண்ணுற கிடையாது பாருங்க. இவனுங்களை வச்சு எஸ்கேப் பண்ணலான்னு ஆசைலாம் வச்சுருக்கேன். ஏறிட்டார். வாங்கடா போய் வண்டி ஏறுறா. ஓகே மக்களே, அவர் வந்து வண்டியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
வெளியவே நின்றுட்டுருப்போம். என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. போகிற வழியில் கோல் இருந்தால் பரவாயில்ல. கோல் எங்கேயாவது இருக்காடா? மைனிங் ஸ்பாட்டில் நிறுத்துங்கடா. ஓகே மக்களே, எப்படியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். நான் இல்லை ஏங்க அடுத்ததுன்னு சொன்னால் சில்வர் மைனிங் வருது. என்னடா அதெல்லாம் டே. இவர் வண்டி இங்கேயே நிறுத்திட்டார். கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தால் குறைஞ்சா போயிடுவேன். நாங்கள் தூரத்தில் ஃபார்ம் மாதிரி ஏதோ தெரியுது. டே ஏங்க இங்கேருந்து ஒரு வயசான எவ்வளோ நடக்கிறதுக்கலாம் சொல்லுங்கள். அங்கேருந்து நான் இங்கே நடந்து வரேங்க. ஏங்க கௌபாயெல்லாம் இருக்கானுங்க. நீங்களே சொல்லுங்கள். அங்கே ட்ரெயின் அதுக்கு என்னையும் கூட்டே வந்துருக்கலாமேடா. அங்கே ஏன்டா நடக்க விட்டீங்க? எங்கே சில்வர் காணோம் இருக்கா? ஓகே. இறா வந்துட்டேன்டா. வண்டி எடு. ரைட். இப்போ எடுத்துகிட்டு போகிறான். நம்ம ட்ரெயினுக்கு போயிடுவோம் முதல்ல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓ மை காட். வண்டி எடுக்கலாம். போகலாம். ரைட். ஐயோ இருட்டுதே. ஐயோ என்ன நைட்டுன்னு வேறு தெரில மக்களே. நைட்டு எனக்கு தெரிஞ்சு வேறு நைட்டாக இல்லாமல் இருந்தால் சரி. வேறு கோல்டை பார்த்தா நிறுத்திடுவானோ? நிறுத்தலை. டை ஏங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விழுந்துட போகிறாங்க. விழுந்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. டே தம்பி, அந்த சைடில் போய் நிற்காத. நல்லதுக்கு சொல்கிறேன். நல்லதுக்கெலாம் காலமே இல்லை. வாய மக்களே, நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ எங்கே போய் ட்ரெயின் நிற்க போகுதுன்னு தெரில. சேவ் ஜோனில் போய் நின்னா பரவாயில்ல மக்களே. ஆனால் லூட் ஓரளவுக்கு இருக்குது. வாங்க மக்களே, நான் அடுத்த ஸ்டாப்பில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, ட்ரெயினில் ஃபியூல் இல்லை, அதனால் அப்படியே நின்றுச்சு ட்ரெயின். நாங்கள் முன்னாடி ஒரு கோல் நான் பார்த்துட்டேன் மக்களே. அந்த கோலை தேடி போயிட்டுருக்கோம். பிகேக்ஸ் எடு வா வாட தம்பிடி. இங்கே ஒரு 3 கோல் கிடச்சிச்சின்னா நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு அடி தான். ஓகே மக்களே, இப்போ டை ஒரு 3 கோல் தாங்கடா. மூணே கோல் தான். மூணே கோல். ஒரு 3 கோல் இருந்தால் நிம்மதியாக இருக்கும். 3 2 கோல் தான் தரானுங்க. கஞ்ச பிஸ்னரிங்க. ஓகே மக்களே, அவர் கோல் எடுத்துக்கிட்டாரு. இப்போ டேரெக்டாக ட்ரெயினுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்டா கோல் இப்படி கீழே போடுற? வாடா, வா ட்ரெயினுக்கு வா. ஓகே மக்களே, அங்கே கோல் மைண்ட் பண்ணிக்கிட்டோம். 2 கோல். ஏங்க இந்த மைனர் கிளாஸ் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் உண்மையாலுமே எதிர்பார்க்கலங்க. எத்தனை யூஸ் பார்த்தீங்களா? டக்குன்னு மைண்ட் பண்ண முடியுது. கோல்டு மைண்ட் பண்ணலாம், சில்வர் மைண்ட் பண்ணலாம். வீட்டுக்கே நான் போகலாம் மக்களே. இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரே ஒரு வீடு தான் போனது காமிச்சேன். இது நல்லா இருக்குங்க இந்த மைனர் கிளாஸ். யாராவது என்னை கேட்டிங்கன்னா என்ன கிளாஸ் ப்ரோ வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா நான் மைனர் கிளாஸ் வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே மக்களே. ஓ மை காட். ஏய் ஃபியூவலை போடுறான். வண்டி எடுடா. வண்டி எடுடா. டேய் வண்டி ஏடுறா. வண்டி எடு. வண்டி. ஓகே மக்களே, நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு இப்படி அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வருது வெங்கை வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி. டாய் ஏன்டா ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இங்கே ஒருத்தர் இறங்கிட்டாருங்க. நல்ல வேலைங்க, நான் பார்த்தேன். அதனால் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், அவர் அங்கேயே இறங்கிட்டாரு. நல்ல வேலை, வில்லேஜ் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? குதிக்காமல் இருக்க முடியாது அவங்களால. இல்லை கேட்குறேன், ஏன்டா ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிறீங்க? ஏங்க ஏறுறா தம்பிடி. உன்னை எவன்டா இறங்க சொன்னது? டாய் ஏறுடா. ஏங்க அவர் ஓகே. ட்ரெயின் ஏய் எங்கடா கீழே விழுந்துடுறான் இவன். ஏங்க இவர் இந்த கேங்கை வச்சுக்கிட்டு எனக்கு இருக்குது பாருங்க ஆசை. அதெல்லாம் என்னை எதில் அடிக்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எஸ்கேப்பா. அப்பா டேய் நிறுத்திடாதடா. டேய் வந்துருவானுங்கடா. டேய் வண்டி ஏடுறா. நிறுத்திடவே கூடாது. ஏன்னா இந்த வில்லேஜ் குட்டி வில்லேஜ் தான். லூட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வேணாம், எனக்கு வில்லேஜ் லூட் பண்ணுற ஐடியாலே நான் இல்லை. எங்களுக்கு இப்போ சேஃப் ஜோன் தான் அடுத்த இடம். இவர்கிட்ட கன்று வேறு இருக்குது. அடுத்த ரைஃபிள் தர கேட்பானுங்க. ஓகே, நம்மகிட்ட இருக்க ஷார்ட் கனை கீழே போட்டு வாங்கி தருவோம் ரைஃபிளு. அதனால் என்ன? ஓகே, போகிற வழியில் கன்ஸ் வித்து கடை. அவ்வளோதாங்க, பார்த்தாச்சா சேஃப் ஜோனு. டேய் வண்டி எடுறா. ஏங்க இப்படி சாவடிக்கிறான்?
அந்த வீட்டுக்கா போகலாம்? ஓகேங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த வீட்டுக்கு போகலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நம்ம வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்கடா வாங்கடா. நம்மக்கிட்ட ஷார்ட் கன் இருக்குது. இவனுக்கு எவனுக்குமே தெரியாதுங்க நான் என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குங்கிறது. ஐயோ இருட்டிடுங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருட்டிடுச்சுன்னா வேறு ஃப்ளைட் மட்டும் வந்துச்சுன்னா செத்துருவாங்க. இப்போ தான் காலைல ஆச்சு, அதுதான் விஷயம். பாருங்க. ஓகே போவோம். சொல்கிறானுங்க போகாட்டி அது ஒரு மாதிரி இருக்கும். இங்கே ஏன்னா காசு இல்லை எங்ககிட்ட. காசு இருந்தால் தான் லூட் பண்ணணும் நிறைய. சரி ஓகே. வந்தாச்சு வருது. ஏய் வாடா வாடா வாடா. செத்துட்டான். இங்கே கோல் மட்டும்தாங்க இருக்குது. ஓ மை காட். வாங்கடா. ஒரே ஒரு கோலுக்காகடா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம். ஏங்க இந்த கோல் வந்து எப்படி சொல்கிறது, யூஸே இல்லைங்க. அவனுங்க வரானுங்களா இல்லையா? அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக வரானுங்க. வாங்கடா. எங்கெங்க ருஷாந்த் ப்ரோவே காணோம். வந்துட்டுருக்காரு. ஓகே மக்களே, நான் சேஃப் ஜோன் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, நாங்கள் வந்து சேஃப் ஜோன் வந்துட்டோம். வரும்போது கரெக்டாக நைட் ஆகுதுங்க. ஏங்க இன்றைக்கி வந்து செம லக்கு தாங்க. வரும்போது நைட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து கவுபாய் நைட்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி கவுபாய் நைட்டுங்கிறாங்க, வேறு நைட்லாம் வந்துச்சுன்னா காசு தாங்க. கோல் இது வந்து கோல் தேவையில்லைன்னா தேவை தான். இப்போ வந்து வேணாம்னு சொன்ன மக்களே. 38 ரூபாவா கோல்டு நெக்லெட்டு? ஐயோ இவன் வந்து கவுபாய் பாடி. டை ஏன்டா இப்படியே? அதை இங்கே விற்க முடியாதுடா. வாங்கடா கடா சூடு. இங்கே வந்து கோல் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஷெரீஃப் இருக்கா? ஷெரீஃப் எங்க ஜாம்பி நைட்டா? ஓ மை காட். ஷெரீஃப்க்கு தான் போகணும். அவர் போயிட்டார் கரெக்டாக ஷெரீஃப்க்கு. காசுனா நம்ம எப்படி சொல்கிறது, தாங்க. காசுனா வேணும்டா அப்படிங்கிற மாதிரி. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 129 இருக்குது. ஓகே வேணாண்டா, கோல் எடுத்துக்கூடா. ஏய் கோல். ஓகே மக்களே, ஆளுக்கு இப்போ வந்து கன்ஸ்மித்தில் முதல்ல போய் ஏதாவது வாங்கி தரணும். கன்ஸ்மித் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. வாங்கடா தம்பிங்களா. வந்து என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குது, அதை வந்து அப்படியே அங்கே போட்டுருவேன். சரியா? அதை வந்து நம்புவானுங்க. எடுத்துக்கோடா. யாருக்கிட்ட ஷார்ட் கன் வேணும்? ஓகே மக்களே, இப்போ வந்து 2 ரீஃபில் வாங்கலாமா? கரெக்டாக இருக்கும். 75. ஓகே. இப்போ வந்து அடுத்தது ஒரு 75னா கரெக்டாக இருக்குமா? 160 கரெக்டாக இல்லை. அப்போ வந்து நாவி ரிவால்வர் யாருக்கா வாங்கி தருவோமா? வானாங்க பாவம், ஷார்ட்கனே வாங்கி தந்துடும். அதுதான் பரவாயில்ல. ஏய் புல்லட் எடு. டாய் இருங்கடா. புல்லட்லாம் இல்லைடா. இதை வாங்க. ஓகே மக்களே, ஒருத்தருக்கு வந்து இப்போ ஷார்ட் கன் வாங்கி தந்தாச்சு. எடுங்கடா. இங்கே பாருடா, ஷார்ட் கன் போட்டிருக்கேன்டா. யாருக்கிட்ட ஷார்ட் கன் வேணும்? யார்கிட்ட இருக்குங்க. ஏங்க சுஷாந்த்கிட்டே இப்போ ஏங்க இங்கே பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஷார்ட் கன் இருக்குது, ஒரு ரைஃபிள் என்கிட்ட வந்து இப்போ ஒரு ரைஃபிள் இருக்குது, 6 புல்லட் தான் இருக்குது. இவனுங்க கிட்டலாம் புல்லட்டும் இருக்குங்க. காசு இல்லைடா. வாங்கடா. ஓகே மக்களே, இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. கரெக்டாக விடிஞ்சிருச்சு. ஓகே கிளம்பலாம். அவ்வளோதான், வேறு வந்து ஒன்றுமே இல்லை. இருந்த காசுக்கு எல்லாம் வாங்கியாச்சு. வாடா. ஓகே மக்களே, இப்போ வந்து வந்தாச்சு. வாங்கடா. வண்டி எடு. ஓகே மக்களே, நாங்கள் வந்து அடுத்த கேவ் தான் ஸ்டாப்பிங். ஓகே மக்களே, நாங்கள் வந்து கேவுக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து கேவ் பேங்க் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எங்ககிட்ட ஒரு செமையான ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன்டா கேவுக்கு வந்து போடட்டா ரைஃபில் புல்லட்டில் மக்களே? ஐயோ இருட்டுதே. டே இடிமினல் லைட்ரா ப்ளீஸ்ரா. ஐயோ ஏங்க போயிடுச்சு. சரி ஓகே. ஐயோ வெடிக்க போகுது. அவ்வளோதான் மக்களே, வந்து பேங்க் பாருங்கள். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே வந்து இருக்க பாண்டெலாம் நமக்கு தான். கலெக்ட் பாண்ட். இங்கே வந்து ஒரு பாண்டு, இங்கே வந்து ஒரு பாண்டு, இங்கேயும் பாண்டில் இருக்குது. அதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த சில்வர் கோல்டு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருப்போம். மக்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து வெல்டு பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை யாரோ
எங்கடா டேய் பக் ஆகிடுச்சு. எடுத்துட்டிங்களா இல்லையா? ஏங்க அதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து இதை கேவ் பேங்க்கை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே. ஓகே, இதை வந்து ட்ராக் பண்ணி வெல்டு பண்ணிவிடுவோம். ஓகே மக்களே, இது எல்லாத்தையும் வெல்டு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் அதெல்லாம் வந்து கேவ் பேங்க் வந்து வெடிக்க வச்சு எடுத்துருந்தோம். கேவ் பேங்க்கை வெடிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். ஓகே மக்களே, நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்கு தான் இதெல்லாம் விற்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம கூட ஸ்ரீனித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வர முடியல ப்ரோ அப்படின்னு பாதியிலே போயிட்டார் மக்களே. அதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் விற்போமே, எல்லாம் விற்கலாம் மக்களே. நமக்கு வந்து நிறையா காசு வந்து கிடைக்கும். ஐயோ ஏங்க கேவ் பக்கத்தில் போய் மட்டும் ஆஃப் வச்சு செத்துருவோங்க. ஐயோ வில்லேஜா? ஓ மை காட். ஏங்க கோல் இல்லைங்க. ஓ மை காட். கோல் டை தம்பிங்களா ப்ளீஸ்ரா வந்துடாதீங்கடா. ஏங்க கோல் இல்லைங்க. அதனால் இதை தான் வந்து ஃபியூவலாக போட போகிறோம். அப்படியே வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே போயிடுவோம். ஏங்க இந்த வேர்வல்ஃப் தவிர நமக்கு வந்து ஃபியூவல் எதுவுமே இல்லை. இவர் வேறு கண்ணா பின்னாடி சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, வேர்வல்ஃபே ஃபியூவலாக போட்டுறேன். நல்லா சமாளிக்கு சரியா. ஓகே மக்களே, நாங்கள் வந்து அப்படியே வந்து வண்டி எடுக்கிறோம். டாய் எனக்கு இது எங்கே போனாலும் சேர்றா. இந்த இதில் மட்டும் நிற்காமல் போயிடுறா தம்பி. ராசாவே அம்மம்மா மரியாத்தா செல்லாத்தா மரியாத்தா வண்டி வந்துடுச்சு. தப்பிச்சிட்டோம் மக்களே. அப்பாடி ஏங்க தப்பிச்சிட்டோங்க. என் கேம்ப் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அதுக்கெலாம் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. வந்து ஃபியூவல் வேறு கம்மியாகிட்டு இருக்கு. வந்து ஒரு வீடு இருக்குது, அதுக்கும் போல் வேணான்ட்டு எல்லாத்தையும் உதாசனப்படுத்திட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறது, என் ஃபேட் என் நேரம் நான் இங்கே தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மக்களே. சரி ஓகே, ருஷாந்த் ப்ரோ அங்கே இருக்கட்டும். ஏங்க இங்கே ஒரே ஒரு சாம்பி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 இருக்கா? சரி ஓகே. ஏங்க அவன் பாருங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஏண்டா லூட்டுன்னு வந்துருச்சுன்னா எவனும் தேவையில்ல. ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருப்பானா, இவன் வந்துட்டு நமக்கு லூட்டு தான் முக்கியம், செத்தா சாவறான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அட பாவி பயலே. சரி ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபியூவலுக்கு எடுத்துப்போம். ஏங்க ஃபியூவலே கிடைக்கலைங்க. ஆனால் உண்மையாலுமே 17,000 கிலோமீட்டர் வரைக்கும் முன்னெல்லாம் வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு வந்து இடம் இருந்துச்சு. இப்போ மைண்ட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை மக்களே. சரி ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ லூட் இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு கேவ் பேங்க்கில் கிடச்சது தான். வெல்டு பண்ணு. ஓகே ஓடுறா. ஓகே, இப்போ வந்து எல்லா மக்களும் கேவ் பேங்க் ஓப்பன் பண்ணால் நீங்கள் கோடை தேடாதீங்க. அங்கே அந்த கேவை உடக்க வெடிகுண்டு இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போய் டார்ச் அதையே பக்கத்தில் வச்சு வெடிச்சு விட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுது. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்லேயும் திருப்பி ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பெருசாக இப்போ எதுவுமே இல்லை ஃபியூவலுக்கு. அப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடந்தாகும். ஷெரீஃப் இருக்குது. ஓ மை காட், ஷெரீஃபில் வந்து ஏதாவது கிடைக்கும். ஸோ வந்து ஷெரீஃப் வந்து இறங்கிப்போம். ஏங்க அவரும் இறங்கிட்டாரு. ஷெரீஃப் வந்து மோஸ்ட்டாக ஏதாவது கிடைக்குங்க. ஐயோ இருட்டுதே வண்டிக்கு போய் ஆகணுமே. ஏங்க கோல் மட்டும் கிடச்சா போதுங்க. கோல் டரண்டாமோ இருக்குது. ஏங்க அப்பாடி ஏங்க ரைஃபிள் ஆமாங்க. ஓ மை காட், இப்போ தாண்டா ஒரு அளவுக்கு நிம்மதியாக இருக்குது. ஐயோ இது வந்து அப்படியே ட்ராக் பண்ணி அவருக்கு தந்துடுவோம். ட்ராப் எடுத்துக்கூடா டேய். ஏங்க ஹெல்மெட் வேணாமாடா? டேய் ஹெட்ஷாட்லேருந்து தப்பிப்பேன். ஹெல்மெட் எடுத்துருந்தா வேணான்ட்டு போயிட்டுருக்கான். எடுத்துக்கூடா தம்பி. டேய் இங்கேடா. எடுத்துக்கூடா. போட்டுக்கிட்டான். ஐயோ இருட்டுது. ஏங்க பிளட் மூணு. ஓ மை காட். ஏங்க வேறு பண்ணிட்டுங்க, செத்துட்டேங்க நான். ஓ மை காட், எதையாவது போட்டு போயிடு. இப்போ மட்டும் செத்துட்டோம், அவ்வளோதான். வண்டி ஏற்றா. ஏங்க அவர் ஏறிட்டார் என்னன்னு தெரியலையே. ஏறிட்டாருங்க. போ நிற்காத. ஏங்க பிளட் மூணுங்க வேம்பயர்ஸ் பண்ணணுங்க. ஓ மை காட், எனக்கு வேறு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவரு வேறு அமுச்சு விட்டு அவர் வேறு டேட்டில் இது வெளியே போயிட்டாரு. டேய் இந்த மாதிரி நேரத்தில் ஏன்டா வெளியே போகிறீங்க? என்னை தொல்லை கொடுக்கணுன்னே வருவீங்களாடா? அப்பாடி ஏன் உள்ளே வந்துட்டோங்க. ஓ மை காட், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவர் எங்கடா போனார்?
ஏன் முன்னாடியே இறங்கிட்டாரே என்ன? ஓ மை காட், வேர் சி ப்ரோ, வேர் ஆர் யூ ப்ரோ? ஏங்க ஒரு வராரா இல்லை இறங்கிட்டாரா? ஏங்க வந்துட்டு தான் இருக்காரா? ஏங்க வராரா? இது என்னது? இது அவரா என்னது? டேய் வாடா வாடா தம்பி, டேய் வாடா. ஏங்க அவரு தாங்க வராருங்க. நல்ல வேலைங்க, டெட்லாக் போயிட்டாருன்னு நினச்சிங்க. அப்பாடி ஏ அப்பா, ஏங்க முடியலங்க என்னால். கடவுளே, காப்பாற்றின மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் விற்கலாம். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள், நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, நாங்களும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருக்க எல்லா பிளட் மூனியும் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த வேம்பேர் தாங்க முக்கியங்க. அப்பாடி காலாட்டுது வேணே சார், செத்த பேலே. ஏங்க இவனுங்களாம் வெறித்தனமாக மாறிட்டானுங்க, செமையாக சொல்கிறானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை கலெக்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் தேவைப்படுங்க. பா ஏங்க நல்ல வேலைங்க வந்தோம், இல்லாட்டி செத்துருப்போம் நம்மளாம் உண்மையாலுமே. ஓகே, ட்ரேடிங் போஸ்ட். ஏங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுருவோம் ஒட்டுக்கா. அப்புறம் அவருக்கு ஒரு ரைஃபிள் வாங்கி தரணும். நம்மக்கிட்ட இப்போ வந்து ரைஃபிள் புல்லட்டு கிடச்சிருச்சு. ஆனால் அவருக்கு ரைஃபிள் இல்லை, ஷாட்கன் தான் அவர் வச்சுருக்காரு. பாவங்க, எனக்கு வந்து பார்க்கவே பாவமாக இருக்குது. இருக்கிற எல்லா காசையும் எடுத்துகிட்டு போனோம். வாங்கடா தம்பிங்களா, வருது எடி கலெக்ட் பண்ணு. ஏங்க அடுத்தது மேலே இருக்க அந்த கோல்டு தான். ஒரு கோல்டு 50 ரூபானா 2 கோல்டு இருக்குது. அப்போ யோசிங்க எவ்வளோன்ட்டு. ஒரு கோல்டு 50 அன்வெல்டு. டா ஏங்க இது தாங்க காண்டாகும், அன்வெல்டு. ஓகே, இது ஒன்று ஸ்டோர் பண்ணுறா. ஸ்டோர் ஏங்க மொத்தம் இது இருக்குது. அப்புறம் இந்த சேரை வந்து அன்வெல்டு பண்ணிப்போம். எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஏங்க அவர் வேறு அழகணும். டே தம்பி எங்கடா இருக்க? ஏங்க பாருங்க, கன்ஸ்மித்தில் போய் அவர் பட்டுக்கு வாங்குற. அவன் உழைக்கிறான், அவன் அதை திருடி திங்கிறான். நமக்கு என்ன? ஏங்க எல்லாத்தையும் நான் உண்மையாலுமே நான் கஷ்டப்பட்டு செஞ்சுங்க. நடுவில் இந்த ஸ்ரீநித் போயிட்டாரு. அப்பா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஒரு குட்டி பையன், என்ன சொல்கிறது, குட்டி பையன்லாம் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோ தனியாக சமாளிக்கிறதா இருக்குது. இந்த கேங்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அவர் மட்டும் இருந்திருந்தாரா ரைஃபிள் வாங்கி தந்துருப்பேன். அவரே போயிட்டார், நம்ம என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, இருக்கிறதெல்லாம் விற்றுட்டோம். ப்ரோ வந்து வித்துரு ப்ரோ. ஏங்க காசு எனக்காக ₹1 கூட வைக்கலைங்க அவரு. ஓகே வா ப்ரோ. ஏங்க அவர் ஆல்ரெடி வாங்கிட்டாரு. நம்ம இப்போ போய் ஜென்ரல் ஸ்டோரில் வந்து என்ன வாங்கி தரது, கோல் வாங்கிக்கலாங்க. ஃபுல்லாக ஒரு 99 ருபீஸ்க்கு கோல் தான் வாங்க போகிறோம். 100 ரூபாய்க்கு கோல் வாங்க போகிறோம். பிகேக்ஸ்லாம் வேணாங்க, ரைட் அண்ட் ஷோல்டர் அதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வந்து காசு அதிகமாக இருக்கும். நல்ல வேலை கோல் வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து 50,000 கிலோமீட்டர் வந்து போகிறதுனால ஃபுல்லாக வந்து கோல் தேவை. அடுத்தது கோல். ஏங்க ஃபுல்லாக வந்து நமக்கு இப்போ கோல் மட்டும்தான் தேவை. ஓகே மக்களே, அங்கே இருக்க மீதி இருக்க கோலையே எடுத்து விற்றுருவோம். ஓகே ஏங்க, ஆனால் வந்து அந்த கேவ் பேங்க் வந்து மறக்காமல் லூட் பண்ணுங்கள். எவனுமே இல்லை, அது வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கேவ் பேங்க் லூட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் கேவ் பேங்க் லூட் பண்ண. டாய் சரி ஓகே, இதுக்கு மேலே புல்லட் வாங்கலாம். வா ப்ரோ. ஓகே மக்களே, இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து புல்லட்டு தேவை. ஒரு 2 பாக்ஸ் புல்லட் வாங்கிப்போம். ஏன்னா நடுவில் எங்கேயா நின்னோம்னா புல்லட் வந்து முக்கியமாக தேவைப்படும். அதுக்காக ஒரு 2 பாக்ஸ் மட்டும் புல்லட் வாங்கிறேன். ஓகே, எங்கடா புல்லட்டை காணோம்? ஓகே, இன்னொரு 1 பாக்ஸ் புல்லட்டு. ஒரு ஷார்ட் கன் வாங்கி தர வேணாம், கரெக்டாக இருக்குமா? ஒரு ஷார்ட் கன் புல்லட் வாங்கி தருவோம். அவர் வந்து ஷார்ட் கன் புல்லட் கேட்குறாரு மக்களே, அது கேட்டு வாங்கி தராட்டி நல்லா இருக்காது. ஓகே, வந்து இப்போ வந்து போவோம் வெளியே. வாட தம்பி. இப்போ வந்து டாக்டர்கிட்ட போய் ஸ்னேக் ஆயில் வாங்கிக்கலாமா இல்லை வந்து கோல் வாங்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். மொத்தமாக பேண்டேஜ் வாங்கிப்போம் மக்களே. இது வந்து இப்போ வந்து 3 பேண்டேஜ் வாங்க முடியும். அவர்கிட்ட வந்து 2 பேண்டேஜ் கொடுத்துருவோம். ஏன்னா ஃபுல் நமக்கு வந்து பேண்டேஜ் வந்து இந்த எஸ்கேப் பண்ண தேவைப்படும். வந்து நம்ம உண்மையாலுமே எஸ்கேப் பண்ணுறதுனால நான் வந்து இப்படி பண்ணுறேன். இது வந்து எஸ்கேப்பிங் வீடியோ மக்களே. வாங்கடா வாடா தம்பி. எங்கங்க போனார் அவர்? ஏங்க அவர் அதெல்லாம் வெல்டு பண்ணிகிட்ருக்காரு. 3ஐயும் நம்மளே எடுத்துப்போம். பேண்டேஜ், ஏன்னா அவர் வந்து இப்போ செத்துட்டாருன்னா நம்ம ரிவைவ் பண்ண நமக்கு இது கரெக்டாக இருக்கும். 72 புல்லட் இருக்குது. ரீலோட் பண்ணிப்போம் மக்களே. ஓகே மக்களே, ஓரளவுக்கு டரண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது.
அதை வெயிடா கீழே வெயிடு. ஏங்க பாருங்க எத்தனை கோல் வாங்கியிருக்கோன்ட்டு. எல்லாமே கோலா. அன்வெல்டு பண்ணி விட்டு இதை ட்ராக் பண்ணி இப்படி வைப்போம். நேராக எவனாவது வந்தா அப்படியே சுட. அடுத்தது எதையா கீழே பண்ணுடா. ஏங்க அவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டார், இப்போ எதை போட்டாலும் அவன் வந்து சுற்றுவான் அப்படிங்கிற மாதிரி. டரண்ட்டு புல்லட்டு. சூப்பருங்க. டரண்ட்டு புல்லட் தேவைப்படும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட காசு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா காசு. டை எங்கடா ஏங்க நமக்கு தெரியாமல் எதோ பண்ணுறாரு. ஓகே, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஷார்ட் கன் புல்லட் வாங்கிக்கிட்டு இருக்காருங்க. ஓ மை காட். அவ்வளோக்கும் ஏன்டா ஷார்ட் கன் புல்லட் வாங்குறேன்? டேய் ஏன்டா? ஏங்க நான் ஒரு புல்லட் வாங்கி தந்தேன் ஷார்ட் கனுக்கு, அது இல்லாமல் அவர் வாங்கிக்கிட்டாரு. ஓகே, அவர் வந்து ஷார்ட் கனுக்கு புல்லட் அது எப்படி சுட போகிறாருன்னு தெரில. புல்லட்லாம் வாங்குறது ஓகே, கரெக்டாக சுடாமல் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். கோல் இருக்குது, டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியது தானே. ஏங்க டேங்க் ஃபுல் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. டாய் டேங்க் ஃபுல் பண்ணுறா. ஏங்க அவர்கிட்ட வேஸ்ட் ஜங்க் இருக்குங்க. ஓ மை காட், பேரல் ஜங்க்கு. அப்புறம் அவர்கிட்ட கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டாய் ஓகே, அதையும் ஃபியூலாகவே போட்டாச்சு. 9 மணி ஆகிடுச்சு. சரி ஓகே, ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து எஸ்கேப் பண்ணலாம். ஏன்னா இன்னும் என்கிட்ட 3 கோல் இருக்குது. அடுத்த சேவ் ஜோன் வரைக்குமே போகலாங்க. 30,000 சேவ் ஜோன் வரைக்கும் எங்களால் போக முடியும், அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். நைட்டு வேறு ஆகிடுச்சு, எங்கேயும் நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். அவர் வந்து வண்டி ஓட்டுறாரு, எங்கேயுமே நிறுத்தாதீங்க ப்ரோ, போய்கிட்டே இருங்க. நைட்டு வேறு ஆகிடுச்சு மங்களே. ஓகே, நான் அடுத்து ஒரு 50,000 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் தான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் பண்ண உங்களுக்கு போர் அடிக்கும். அடுத்த சேவ் ஜோனில் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, நாங்கள் அடுத்த சேவ் ஜோனுக்கு வந்துட்டோம். சேவ் ஜோனுக்கு வரும்போது இது வந்து 30,000 சேவ் ஜோன். பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து கோல் மைனிங் இடம் வந்துச்சு. நமக்கு வந்து முக்கியம் கோல் தானே. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து 80,000 மீட்டர் போனோம்னா நமக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து கோல் தான். இங்கே வந்து 3 கோல் கிடச்சிச்சு. இருங்க என்கிட்ட என்ன இருக்குது? ஓகே, இதெல்லாம் அப்புறம் விற்றுக்கலாம். கோல் இருக்குது, கோல் அவர் வந்து எடுத்துக்கிட்டார். ஓகே மக்களே, அடுத்தது பக்கத்தில் இங்கே வந்து ஒரு வீடு தெரிஞ்சிச்சு எனக்கு. இங்கே இருக்குது, அந்த வீட்டுக்கு போய்ட்டு போகலாம். ஓகே மக்களே, அவர் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தெரில, அவர் வந்து வேணான்னு சொல்கிறாரு. ஓகே, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மக்களே கன்ஃபார்ம். ஸோ வந்து நம்ம ஒரு பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஓகே, வாங்குறதுக்கு காசு இல்லை ப்ரோ, எதுவுமே இப்போ வாங்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை வாங்கலாம். ஓகே மக்களே, நான் வந்து இப்போ வந்து முதல்ல வந்து இதை வந்து எப்படியே கீழே போட்டு போய் முதல்ல இதை வந்து ஃபியூலை போட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, அடுத்தது இதை வந்து விற்றுட்டு வந்துடுவோம். இது கீழே குதிரை நிற்கிது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குதிரை வந்து கௌபாய் இதாக இருக்கும். கௌபாய் வந்து நமக்கு வந்து யூஸ் என்னது சொல்கிறது, குதிரை வந்து யூஸ் ஆகும் மக்களே. இப்போ வந்து திடீர்னு எங்கேயா போனோம் அப்படின்னா கூட குதிரை வந்து யூஸ் ஆகும். 14 ரூபா இருக்குது, எதுவுமே வாங்க முடியாது. ஓகே அவர் ஏதோ நிற்கிறாரு. வாங்க ப்ரோ. ஓகே மக்களே, அவர் வந்து கூப்பிட்டு போயிடலாம். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே விற்றாச்சு. ஓகே, இப்போ இன்னும் 3 கோல் இருக்குது. டேங்க் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, இதை வந்து அன்வெல்டு பண்ணி விட்ருவோம். ட்ராகு டேங்க் ஃபுல் பண்ணு. இந்த குதிரை ஓகேடா, குதிரை தம்பி வெல்டு. குதிரையை வந்து வெல்டு பண்ணி விட்ருவோம் மக்களே, ஏன்னா தேவைப்படும். இங்கே வெல்டு பண்ண வேணாம். நமக்கு வந்து இப்போ வந்து குதிரை வந்து எதுக்கு தேவைன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த உள்ளெல்லாம் வந்து கௌபாய் வந்துடுவான் மக்களே. உள்ளனா உங்களுக்கு வந்து இப்போ புரியல, நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்துட்டால் பெரிய தொல்லையாக போய்டும். அதனால் இதை வந்து இங்கே வெல்டு பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் மக்களே. எவனாலையும் இனிமேல் ஜாம்பியால் கூட உள்ளே வர முடியாது, அது நமக்கு பெரிய யூஸு. ட்ரெயின் எடு. ஆக்சுவலாக போகிற வழியில் நிக்கோலா டெஸ்லா இருந்துச்சு, நிறுத்தலான்னு பார்த்தா இது வேறொரு நைட்டு மக்களே. அப்போ தான் நைட்டு ஆரம்பிச்சிச்சு. அங்கே நின்னா கண்டிப்பாக செத்துருவோம், அதனால தான் மூவ் பண்ணியாச்சு. ஏய் வில்லேஜ். ஏங்க அவன் வந்து ஏன் நிறுத்தினானா வில்லேஜுக்காக நிறுத்தலை. இங்கே பாருங்கள், இந்த மைனிங் ஸ்பாட் இருக்குல்ல, இதுக்காக தான் நிறுத்தினார். வில்லேஜ் நாங்கள் போக மாட்டோம், அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மைனிங் ஸ்பாட்டுக்காக தான் நிறுத்தினார். அந்த மைனிங் ஸ்பாட்டை பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே மக்களே, இப்போ வந்து சில்வர் நக்லெட் வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். வில்லேஜுக்கெலாம் போயிட்டு இருந்து செத்துருவோம் மக்களே. ஓகே, வாடா தம்பி, டேய் வா, திரும்பி எங்கடா போகிறான்? ஏங்க அவர் வந்துட்டு இப்போ சொல்லிடலாம் எங்கேயும் நிறுத்த வேணான்ட்டு. பக்கத்தில் வந்து ஜென்ரல் ஸ்டோர் இருக்குது, இருந்தாலும் நிறுத்த வேணாம். அவர் வந்து எங்கே இருக்கார்? டேக் ஆஃப் ட்ரெயின். ஓகே மக்களே, அவ்வளோதான், ட்ரெயின் எடுத்துட்டோம்.
இப்போ எங்கேயுமே நிறுத்த போகிறதில்ல. அடுத்த சேஃப் ஜோனுக்கு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, இது வந்து 42,000 வந்து சேஃப் ஜோன் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 40,000 சேஃப் ஜோனு, 40,000 மீட்ரு வந்து வந்தாச்சு. ஓகே, வெற்றிகரமாக 40,000 மீட்ரு வந்து வந்துட்டோம். பிரசாந்த்புரம் எங்கே ப்ரோ இருக்கீங்க? பின்னாடி தான் வராரு. ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் வந்து இது நைட்டு என்ன நைட்டுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வேல்வ் நைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நைட்டு அது போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஜாம்பி நைட்டா என்ன? ஏங்க ஜாம்பி நைட்டுங்க. ஆமாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இந்த நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் வந்தோம். ஒரு நைட் அப்படியே ஸ்டே பண்ணிட வேண்டியது தான். இங்கேயே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள் மட்டும் மூவ் ஆனோம்னா பிரச்சனைகள் வேறு வாய்ப்பு இருக்குது. அப்படி டே ஏங்க அவனும் ஏங்க அங்கே பாருங்க. இப்போ அந்த இது இருக்கார் இல்லைங்க, நமக்காக ஷூட் பண்ணுறாரு இல்லைங்க, அவருக்கும் ஹெல்த்து குறையுதுங்க ஜாம்பிஸ் அதிகமாக வந்துச்சுன்னா. சரி ஓகே, நம்மக்கிட்ட இருக்க கோல் வந்து நம்ம வந்து அன்வெல்டு பண்ணி ட்ராக் பண்ணி போட்டு வந்துடுவோம். ஓகே, அடுத்த இடத்துல கோல் வாங்க கன்ஃபார்ம் நம்ம வந்து கோல் வாங்கி தான் ஆகணும். அடுத்த இடத்துல கோல் வந்து வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு வந்த எல்லா கோலும் வந்து காலியாக போகுது. ஓகே, ஆனால் ஏங்க இல்லைங்க, இங்கே இருக்க ஜாம்பிஸ் இருக்குல்ல, நம்ம இதை மறந்தே போயிட்டோம். இந்த ஜாம்பிஸு தம்பி வா, இப்படிக்கா வாடா. ஏங்க அந்த ஜாம்பிஸ் அங்கேயே தான் நிற்கிது. நம்ம அப்படியே வெளியே இறங்கி ஆடுவோம். இங்கே இருக்க ஜாம்பிஸ்லாம் தேவை, கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே மக்களே, இந்த ஜாம்பி இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது, இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது. எல்லா ஜாம்பி அப்பா ஏங்க பின்னாடியே ஒரு ஜாம்பி பார்க்கவே இல்லை. இது எல்லாமே வந்து ஃபியூவலாக போட்டுக்கலாம். சரி ஃபியூவலுங்க. அப்பாடி ஏங்க ஃபியூவல் கிடச்சிருச்சு ஓரளவுக்கு. நான் வந்து எதிர்பார்க்கல ஃபியூவல் வந்து இவ்வளோ ஃபியூவல் கிடைக்கும்ன்ட்டு. இந்த ஜாம்பி நைட்டு நம்ம வந்து 40,000 வந்துட்டோம்னா ஜெயிச்சிருவோன்ட்டு அதிகமாக அட்டாக் பண்ணுறானுங்க. ஓகே, இந்த நைட் வந்து எப்போ முடியும்னு வேறு தெரில. நம்ம வந்து ஃபுல் டேங்க் பண்ணிடுவோம். அவ்வளோதான் மக்களே, ஃபுல் டேங்க்கு. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இங்கே இருக்க ஏங்க நான் வந்து கோல் வாங்கணும் அப்படின்னு வந்து கனவு கண்டுட்டு இருந்தேன். ஏங்க அவர் வந்து ரைஃபிள் கேட்குறாரு, நம்ம அப்புறம் வாங்கி தரலாம். இப்போ வந்து ரைஃபிள்லாம் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. சரி ஓகே. ஐயோ டெட்லாக். அப்போடி ஏங்க டெட்லாக்கு ஒரு நிமிஷத்தில் உயிரே போயிடுச்சு. வெயிட் பண்ணி போவோம். பொறுமையாக போ. ஒரு ப்ராப்ளமும் இல்லை தம்பி. கொஞ்சம் அந்த ஜாம்பிஸ் மட்டும் ஓகே. நான் உன்னை ஒன்றுமே கேட்கல. இது வந்து ஸ்டோர். ஐயோ டெட்லாக் போகுதே. ஏங்க டெட்லாக் போகுதுங்க. ஒரு சில ஜாம்பிஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியுது, ஒரு சில ஸ்டோர் பண்ண முடியல. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டோர் தான் கொடுக்குறேன், ஆனாலும் ஆகல. சரி ஓகே, அது வந்து என் ஃபேட். இங்கே ஒரு இடத்துலலாம் டெட்லாக் ஆகிருக்கு. இந்த ஸ்டோர் பண்ண முடியலன்னா அதெல்லாம் டெட்லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம் மக்களே. இதெல்லாம் டெட்லாக் ஆகிடுச்சு, அதெல்லாம் எடுக்க முடியல. ஓகே, இங்கே வந்து 2 ஜாம்பி இருந்துச்சு, அது மறைஞ்சு போச்சு ஏன்னா காலைல ஆகிடுச்சுல்ல. ஓகே மக்களே, அங்கே இருக்க ஜாம்பியில் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே வா ப்ரோ. டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து 40,000 மீட்டரில் தான் ஸ்டாப்பிங்கு. வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை. நடுவில் வந்து ஃபியூவல் காலி ஆச்சுன்னா அதுக்கு வந்து குதிரையும் வச்சுருக்கோம். ஏங்க இது வந்து எப்படி சொல்கிறது? ஓகே, இது வந்து இங்கே வந்து வெல்டு பண்ணி வச்சுருவோம். ஓகே மக்களே, அடுத்து 50,000 மீட்டரில் தான் சேஃப் ஜோன். ஓகே, 50,000 போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 போயிட்டு இருந்தோம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா கோல்டு இருந்துச்சு. மைன் பண்ணாமல் போக மனசில், ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை கோல் வாங்குறதுக்கு கூட. ஸோ வந்துட்டு இதை மைன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து மைன் பண்ண வந்து நிறுத்தியாச்சு. லாஸ்ட் டைம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு இது இருந்துச்சு மக்களே, அதை வந்து மைன் பண்ணலாம். டோன் கூட போதரா எங்கள் கேம்புக்கு போகிறான். ஓகே, வேறு வழி இல்லை, அவன் போயிட்டு வரட்டும், நம்மளும் போகலாம் கூட, வேறு வழியே இல்லை. ஆனால் இவன் போய் செத்துட்டானா ப்ராப்ளம் ஆகிடும். ஷார்ட் கன் வேறு எடுத்துகிட்டு போகிறான். ஐயோ நைட் ஆகிறப்ப தான் போகணுமாடா. ஏங்க இந்த டைமில் போகாமல் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இங்கே வந்தது வந்து எனக்கு என்னமோ சேஃப்டியாக படல. இங்கே இருக்கடா, எடுத்துக்கூடா. ஓகே மக்களே, அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஐயோ, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே மக்களே, இங்கே வந்து எடுத்துட்டாச்சு.
ஓகே மக்களே, அவர் கூப்பிட்டுட்டு டேய் வேகமாக வாடா ட்ரெயினுக்கு போகலாம். எங்கள் நைட் ஆக போகுது மக்களே. எங்கள் பக்கத்தில் கேம்ப் நான் ஆக்சுவலாக போகலான்னு நினச்சேன். ஆனால் 2 பேத்துக்கு ரைஃபிள் இருக்குது. எப்படிங்க மிஸ் பண்ணுறது? அதெல்லாம் டரண்டாமெலாம் இருந்துச்சு. ஒரே ஒருத்தன் தான் வந்தான். அவனை வேறு பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அவனை வந்து கௌபாய் அவனை வந்து விற்றா $35. அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. கோல்டு இருக்குது. இந்த முறை ஓரளவுக்கு லூட் இருக்குது மக்களே எங்களுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து கிளம்பிடுவோம். ட்ரெயின் எடு. ஐயோ இவன் வேறு வருவானா? போய் ட்ரெயின் எடுத்துட்டான். ஓகே மக்களே, நல்ல பையன்டா. அப்படியே போடா. எங்கள் ட்ரெயின் எடுத்துட்டான். ஓகே மக்களே, நாங்கள் அடுத்த ஸ்டாப் 50,000 தான். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, 50,000 கிலோமீட்டர் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 50,000 மீட்ரு வந்து வந்திருக்கோம். அது வந்து 5th சேஃப் ஜோனு. எங்ககிட்ட இருக்க எல்லா லூட்டையும் நாங்கள் போய் இப்போ விற்றுட்டு வர போகிறோம். இப்போ வந்து இது என்ன நைட்டு முதல்ல? வேம்பயர் நைட்டுங்க. ஓ மை காட். எங்களுக்கு இன்றைக்கி லூட்டு தாங்க. என்னன்னே தெரில. எங்களுக்கு வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, எல்லாம் அதிர்ஷ்டமாக நடக்குது மக்களே. இது என்னது, கேம்ப்பு போனால் ஒரே ஒரு கௌபாய் தான் இருக்கான். அப்பா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஐயோ கௌபாயா. டரண்டாமோ 2 டரண்டாமோ கிடச்சிருக்குங்க. கோல்டு கிடச்சிருக்கா. இது வந்து கோலு வேறு எதாவது கிடச்சிருக்கா? ஜாம்பி அவ்வளோதான் மக்களே. இது எதுவுமே யூஸ் இல்லை. இது ஒன்று தான் யூஸு. இதை போய் எங்கே இதில் விற்றுட்டு வரணும். எங்கடா அது? ஷெரீஃப்ட்டு விற்கணும் மக்களே. இதை என்னடா சொல்கிற? ஓ அவன் பின்னாடி ஒரு வேம்பயர் வந்திருக்கான் மக்களே. ஓஹோ, நான் கூட அவன் என்ன தான் சொல்கிறானோன்னு நினச்சிக்கிட்டேன். நான் வந்து திட்டலான்டுவேன். என்னடா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. கம்மியர் ப்ரோ. அவன் கௌபாய் பாடி எடுத்துருக்கானா என்ன? ஓகே மக்களே, அவர் வந்து எல்லாத்தையும் போட்டோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு இங்கே வாடா. போடக்கூடாதுடா. ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ வந்து ட்ரேடிங் போஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த வேம்பயர் பாடியெலாம் விற்கலான்ட்டு. ஓகே, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வின் ஆகிறதுக்கு பாதி தூரம் வந்து வந்துட்டோம். பாதி தூரம் இல்லை, முழுசாகவே வந்துட்டோம். அவ்வளோதான், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ வந்து ஃபுல் வின்னிங் தான். ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக கோல் வாங்க போகிறோம். இது வந்து 15. ஓகே, இது ஒரு 15. ஓகே, இதுவும் ஒரு 15. ஓகே, அடுத்தது ஒரு 15. என்னங்க நடக்குது? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட். 29. என்னது அது? அவ்வளோதாங்க. 203 ருபீஸ் இருக்குது. நாங்கள் மெயினாக லூட்டே பண்ணல. ஓகே மக்களே, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 233 ருபீஸ் வந்து இருக்குது. அவர் வந்து எங்கே இருக்காருன்னே தெரில. அவர் எங்கேயோ இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டோர் போவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஸ்மித்தில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்குன்னே கோல் அப்படியே இருக்குது. இங்கே தான் வேறு எதாவது நமக்கு தேவைப்படுமா? ஓகே, அப்படியே 4 கோலி எடுத்து போட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு 100 ரூபாய்க்கு மொத்தமாக கோல் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து கோல் தான் முக்கியமாக தேவை. அதனால் வந்து கோல் வந்து அப்படியே எடுத்து போட்டுட்ருக்கோம். ஓகேடா. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கேன்? அவன் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவான். பாருங்க, அத்தனை ஜாம்பிங்க. எல்லாமே ஜாம்பி தான் இன்றைக்கி. எங்களுக்கு செம லூட்டு. சரி ஓகே. அவர்கிட்ட 2 கோல் இருக்குங்க. கம்மியாக இருப்பேன். ஆல்ரெடி எங்ககிட்ட கோல் இருக்குது. இருந்தாலும் நான் ஓரளவு கோல் வாங்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 150 203 இருந்துச்சு. 153 அளவு கோல் வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வாங்குவோமா? ஒரு 2 கோல், 2 வாங்கிப்போம். ஏன்னா தேவைப்படும். இன்னும் ஒன்று தான் 40. ஓகேங்க. எங்ககிட்ட இப்போ வந்து என்கிட்ட வந்து 10 கோல் கிட்டத்தட்ட இருக்குது. 10 கோல்னால் 10மே கோல் இல்லை, ஆனால் இருக்குது, ஓரளவு கோல் இருக்குது. இப்போ அவர் எங்கே போயிருக்காரு? ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஒரு ட்ரெயினுக்கு போயிட்டாரா என்ன? கன்ஸ்மித் நினச்சேங்க கன்ஸ்மித்தில் தான் இருப்பாருன்ட்டு. வந்து நம்ம வந்து ஒரு 4 புல்லட் வாங்கிப்போம். தேவைப்படும். நீங்கள் கேட்கலாம், என்னடா புல்லட்டே சுட மாட்டேங்கிற, எதுக்கடா புல்லட் வாங்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி அப்போ வந்து நமக்கு வந்து தேவைப்படும். நான் நிக்கோலா டெஸ்லா லூட் பண்ணல, எதுவுமே லூட் பண்ணலைங்க. இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளோ லூட்டு கிடச்சிருக்கு. ஓ மை காட், ஐ கான்ட் அக்செப்ட் இட். இப்போ வந்து ஒரு ஸ்னேக் ஆயில் வாங்கிப்போம். பேண்டேஜ் தேவைங்க மெயினாக. ஓகே, முதல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட போவோம். ஃபாலோ வாடா தம்பி, டேய் இங்கே வாடா. டாக்டர்கிட்ட போவோம். ஸ்னேக் ஆயில் வாங்கலாமா பேண்டேஜ் வாங்கலாமா? ஸ்னேக் ஆயில் வந்து 30, அதுக்கப்புறம் மீதி வந்து 23 இருக்குமா?
பார்ப்போம் ஸ்னேக் ஆயில் எவ்வளோன்ட்டு. 35 அவருக்கு தந்துடுவோம். அப்புறமா வந்து பேண்டேஜ் ஒன்று வாங்கிப்போம். 45 அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. வந்து வருது வருது வேங்கை அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு தான், வேறு வழி இல்லை. இருங்க நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுட்டு டாய் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடாதரா. இருறா அதை அப்படியே ட்ராக் பண்ணி வெல்டு பண்ணிகிட்ருக்கோம். டேய் வண்டி வந்து மூவ்மெண்ட் பண்ணிட போகிறான். டேய் ஏங்க ஒரு கோல் போயிடுச்சுங்க. ஏங்க இவனால தாங்க. ஏடா வண்டி நிறுத்த மாட்டியாடா, எடுத்துக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, ஒரு கோல் தானே, பார்த்துக்கலாம். ஓகே. ஐயோ எம்டி ஆகுது. ஏங்க ஃபோர்ட்நைட்டுங்க. ஆனால் நாங்கள் கேப்சர் பண்ண போகிறதில்ல. ஃபோர்ட்நைட்லாம் கேப்சர் பண்ணால் கண்டிப்பாக செத்துருவோம். ஸோ வந்து வேறு வழியே இல்லை, நாங்கள் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து எம்டி ஆக போகுது. கரெக்டாக எம்டி ஆனால் நான் ஃபியூல் போட்டுடுறேன். ஏன்னா ஃபியூல் போட்டால் தான் வண்டி வந்து நுகரும். வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் போகிறோம். உங்களுக்கு 60,000 கிலோமீட்டரை காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, என்கிட்ட இருக்கிற கூட போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல் டேங்க் பண்ணி விட்டேன் பாருங்கள். இப்போ வந்து 55,000 கிலோமீட்டர் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே 60,000 கிலோமீட்டர் டச் ஆகிடுவோம் நம்புவோம். ஓகே மக்களே, அடுத்த ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கிட்டோம். எங்களுக்கு வந்து இப்போ ஃபியூலுக்கு வந்து கொஞ்சம் இல்லை. நான் என்ன பண்ணுறது, இப்போ வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கினதெல்லாம் ஓகேங்க. ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு பெருசாக லூட்டே இல்லை. பாருங்கள், இது 2 வந்து டரண்ட் ஆகும், அவ்வளோதான். சரி ஓகே, ஃபியூவல் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஃபியூவல் கிடச்சிச்சு. ஏங்க இந்த மாதிரி பாருங்கள், ஹார்ஸ் கிடைக்குது. இது வந்து ஓகே, ஹார்ஸே ஓகேடா. ஏன் யூனிக்கானா என்னது இது, ஹார்ஸ் இருக்குல்ல. ஏங்க ஃபியூவலுங்க இதெல்லாம் வந்து பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல் டேங்க் பண்ணிக்கலாம் நம்ம டேங்க்கை. டரண்ட் ஆமோ ஓகே, இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். டரண்ட் ஆமோ நல்ல பாருங்க மக்களே, இதையும் வந்து இங்கேயே வெல்டு பண்ணுறோம். ஓகே பகையிடாத ப்ளீஸ். ஏங்க இதுவும் வந்து டரண்ட் ஆமோ. ஓகே மக்களே. ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். எதுனா இப்போ வந்து 50,000 மீட்டர் தாண்டியாச்சு. 60,000 மீட்டர், சாரி 50ங்கிறேன். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா 70,000 மீட்ரு போயிட்டுருக்கோம். ஓகே, போகிற வழியில் கோல் மெயின் பண்ணலாம். நிறுத்தவே இல்லை தம்பியே. சரி ஓகே, பாருங்கள் 60,000 கிலோமீட்டர் வந்து தாண்டிட்டோம். ஓ மை காட், ஏங்க லைஃப் டைமில் 60,000 கிலோமீட்டர் டச் ஆகிருக்கும். சரி ஓகே, இந்த முறை எஸ்கேப் ஆகணும்னு வெறி கொண்டு போயிட்டுருக்கோம். எஸ்கேப் தாங்க இந்த முறை கன்ஃபார்ம்ங்க, அது வந்து கன்ஃபார்ம். சரி ஓகே, பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து எத்தனை 70,000 மீட்டரில் இருக்கோம். இங்கே வந்துவிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பேண்டேஜ் வாங்கிட்டு, ஸ்னேக் ஆயில் வாங்கிட்டு, அப்புறம் வந்து இந்த ஷீட் மெட்டல்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். இது எதுக்கு ப்ரோ வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓகே மக்களே, இப்போ வந்து இதை ட்ராக் பண்ணி பொறுமையாக அப்படியே வந்து அப்படியே டே தம்பிடி ப்ளீஸ் ஏங்க அப்படியே அங்கே வச்சு வெல்டு. ஓகே, அதே மாதிரி இந்த 8 ஷீட் மெட்டல்ஸையும் வெல்டு பண்ணணும். இல்லாட்டி வந்து ப்ராப்ளம் ஆகி போயிடும். அவனுங்க வேறு வந்துடுவானுங்க. ஓகே மக்களே, அப்படியே பொறுமையாக வெல்டு பண்ணுவோம். யார் என்ன சொல்லுவா, சேஃப் ஜோன் தானே. ஓகே மக்களே, இப்போ பாருங்க அப்படியே ட்ரெயின் வந்து ஃபுல். ஏன்னா லாஸ்ட் நைட்டு பிளட் மூணுங்க, அதனால் தப்பிச்சிங்க. இங்கே வந்ததுனால பிளட் மூணு, அதனால் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான் உண்மையான காரணம். ஓகே மக்களே, இந்த சைடு வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஐயோ 3 தான் இருக்கா. அவர் கையில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒன்று வந்து அப்படியே வெல்டு பண்ணி விட்ருவோம். ஓகே மக்களே, இன்னும் ஒன்று இருக்குது. அதை அந்த சைடு வெல்டு பண்ணக்கூடாது. உள்ளே நமக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து தேவைப்படும். உள்ள சேஃப்டிக்கு நான் வெல்டு பண்ணலாம் தான் மக்களே நினச்சேன். ஆனால் வந்து வேறு வழி இல்லை, அது இங்கே தான் வெல்டு பண்ணி ஆகணும். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த சைடு முதல்ல சேஃப்டி தேவை. அப்புறம் வந்து இந்த ஹார்ஸ்லாம் வச்சு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே எங்கே இருங்க. இந்த ஹார்ஸ் வந்து அன்வெல்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டு அப்படியே இப்படி நிற்க வச்சுருவோம். ஓகே, வருது. டரண்ட்லாம் ஃபுல்லாக ஆமாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓ மை காட், ஏங்க வந்து இப்போ பார்க்கவே ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஏங்க கோல் வந்து காலில் மாட்டிக்கிச்சு. ஓகே வெயிட் பண்ணுங்கள், கோல் வந்து போட்டுருவோம். அவ்வளோதான் மக்களே, வந்து வண்டி எடுறா கைப்புள்ள. ஏங்க வருது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தாண்டிட்டோம்னாலே
வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ ஏங்க 9 மணி ஆயிடுச்சா, நைட் ஆக போகுது கிட்டத்தட்ட நைட்டு. ஓகே மக்களே, 70,000 கிலோமீட்டர் டச் பண்ணியாச்சு. வெறித்தனமாக ஆடிட்டு இருக்கோம். வெறி கொண்டு ஆடு ராஜா, நீ ஆடும் வேற இப்போ ஆடு ராஜா, என்னவோ பாடுறான். ஓகே மக்களே, நான் வந்து கரெக்டாக 70,000 உங்களுக்கு காட்டுறேன். 75,000 அந்த மாதிரி வந்துட்டோம். கடைசியில் செத்துட்டோங்க. ஓ மை காட் ஓ ஷிட் மக்களே, இங்கே 80,000 வந்து செத்துருக்கோம். நம்பவே 80,000 செத்துட்டோம். அடுத்த